இங்கே வெயிட் பண்ணுங்க, சார் வருவாங்க. வசந்தி. எஸ் மேம். இவங்களை பார்த்துக்கோங்க. இவங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது கேட்டால் கான்ஸ்டபிள் அனுப்பி வாங்கி கொடுங்க. ஓகே மேம். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே மேம். கேஎஸ் சார் இப்போ வந்துருவாங்க. அது வரைக்கும் இவங்களை விட்டு நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. ஓகே மேம். மேம் உட்காருங்க. மேம் உங்களை தான் மேம், உட்காருங்க. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ மரியாதை. உட்காருங்க. மேடம் நான் எந்த தப்புமே பண்ணலை. அதை சார் கேட்கும்போது அவர்கிட்ட சொல்லுங்க மேம். என்கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. முதல்ல உட்காருங்க ப்ளீஸ் மேம். எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே மேம், வெயிட் பண்ணுங்க, சார் வருவாங்க. வசந்தி, சொன்னதெல்லாம் ஞாபகம். ஓகே மேம், பார்த்துக்கிறேன். மேடம் ஏதாவது வேணும்னா கேளுங்க மேடம். மேடம் நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமான்னு கேட்டேன் மேடம். தண்ணி ஏதாவது வேணும்னா கேளுங்க. ஒன்றும் வேண்டாம் மேடம். சரி, ஒன்றும் வேண்டாம்னா சரி, வெயிட் பண்ணுங்க. சார். மேம், இவங்களுக்கு குடிக்க தண்ணி ஏதாவது கொண்டு வந்து கொடுங்க. கேட்டேன் சார், வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. வேண்டாமா? வேண்டாம் சார். மேம் பி ரிலாக்ஸ். சார். மேம் கொஞ்சம் வெளியே இருங்க மேம். எஸ் சார். இப்போ சொல்லுங்க மேம், என்ன விஷயம்? சார், இந்த கேஸ்ல உங்களால குற்றவாளி யாருங்கறத கண்டுபிடிக்க முடியலையா? வாட்? புரியல. இல்ல, குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம யாராவது ஏமாந்தவங்க கிடைச்சா அவங்க மேல பழிய போட்டு கேஸை முடிச்சிடலான்னு பாக்குறீங்களா? உங்களை தான் சார், சொல்லுங்க. என்ன சொல்லணும்? நான் இப்ப கேட்டதுக்கு பதில் சொல்லணும். ஓ, நான் என்னமோ நான் உங்களை என்கொயரி பண்றதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? சார். எஸ் மேம். உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்க சார். கார்த்தி சார் உங்களை வர சொன்னாரு. இதோ போறேன் மேம், நீங்க இங்க இருங்க. ஓகே சார். மேம் ரிலாக்ஸா இருங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா அவங்க கிட்ட கேளுங்க. சார், மலரை பார்க்கலாமா? இப்பதான் சார் கூட்டிட்டு வந்திருக்கோம். இன்னும் என்கொயரி ஸ்டார்ட் பண்ணல. உடனே எல்லாம் பார்க்க முடியாது. சார் வந்துட்டாங்க, நீங்க அவங்க கிட்ட பேசிக்கோங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். எதுக்காக சார் மலரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நீங்க அவங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு சார். நல்ல பழக்கம். ஒரே தெருவில் தான் இருக்கும். என் பேத்தி மாதிரி. சரி, இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க? சார், மலரை எதுக்கு சார் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? வெளியே ஆபீஸ்ல எதுவும் சொல்லலையா? சொன்னாங்க சார், நீங்க மலரை சந்தேகத்தின் பேர்ல விசாரிக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறதா சொன்னாங்க. ஆமா, அதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். சார், இப்போ மலரை நான் பார்க்கலாமா? இல்ல, இப்போ அவங்கள பார்க்க முடியாது. இன்னும் அவங்க கிட்ட என்கொயரி ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. அதுவும் இல்லாம இன்னும் 24 ஹவர்ஸ்ல அவங்கள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். இன்னது கோர்ட்டுக்கா? சார், மலருக்கு ஏற்கனவே உடம்பு ரொம்ப சரியில்லை. ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. ஏன், என்ன செய்யுது அவங்களுக்கு? சார், அந்த பிள்ளைக்கு இப்போ கொஞ்ச நாளாவே ரொம்ப தலைவலி அதிகமா இருக்கு. தாங்க முடியாத தலைவலியா இருக்கும் சார். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி உடல்நிலை சரியில்லாத பொண்ணுக்கு எதுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க? சார், அது அந்த பிள்ளை வீட்டுல பண்ணாங்க சார். அந்த பிள்ளைக்கு வீட்டுல பெரியவங்க சரியில்லை சார். பாவம் சார். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? என்னமா நடிக்கிறாங்க யார் ரெண்டு பேரும்? சார், மலருக்கு உடம்புக்கு என்ன ஏதுன்னு பார்க்கணும் சார். அதுக்கப்புறம் நீங்க உங்க என்கொயரி வச்சுக்கோங்க சார். அப்படியெல்லாம் நீங்க சொல்லி நாங்க வேலை பார்க்க முடியாது சார். சார், அந்த பிள்ளை ஏற்கனவே உடம்பு சரியில்லாத பிள்ளை. இப்ப நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்ததுல வேற ரொம்ப மன அதிர்ச்சியில இருக்கும். இப்ப அந்த பிள்ளைக்கு ஒண்ணு கிடக்கணும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க தான் சார் பொறுப்பு. சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? மலருக்கு உடம்புக்கு என்ன செய்து ஏது செய்யுதுன்னு பார்க்கணும் சார். அதுக்கப்புறம் நீங்க உங்க என்கொயரி வச்சுக்கோங்க. அவங்க வீட்டுல இருந்து வந்து யாரும் சொல்லாம அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது சார். சார், அதான் நான் வந்திருக்கேன்ல சார். அந்த பிள்ளை எனக்கு பேத்தி மாதிரி. நீங்க இன்னைக்கு வருவீங்க, நாளைக்கு கோர்ட் வரைக்கும் வருவீங்களா? வருவேன் சார், வருவேன். கண்டிப்பா கண்டிப்பா வருவேன் சார். சரி, அப்படின்னா அவங்களுக்கு மருத்துவ பரிசோதனை பண்ணணும்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்க அந்த சார் கிட்ட. சார், எனக்கு இங்கிலீஷ்ல எல்லாம் ஒன்றும் எழுத தெரியாது. அந்த சார் ஃபார்மேட் வச்சிருப்பாரு, டைப் பண்ணி கொடுப்பாரு. நீங்க சைன் மட்டும் போட்டு கொடுத்தா போதும். கையெழுத்து போட தெரியுமா? தமிழ்ல போடுங்க சார். ஓகே. கார்த்தி சார், இவர்கிட்ட அந்த லெட்டர்ல சைன் வாங்கிரு. ஓகே சார். சார், அப்படின்னா மலரை இப்ப நான் பார்க்க முடியாதா? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணுவோம். நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அதுக்கப்புறம் அலோ பண்றேன். சார், ஒரு நிமிஷம் வெளியே இருந்து பார்த்துட்டு போயிடுறேன் சார். நோ, இது போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. நீங்க இஷ்டத்துக்கு பாக்குறதுக்கு.
ஃபர்ஸ்ட் மெடிக்கல் செக்அப் ஏற்பாடு பண்ணுவோம், அது முடியட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நீங்க சைன் போட்டு கொடுத்துட்டு கிளம்புங்க. சரிங்க சார். கார்த்திக் பாத்துக்கோ. ஓகே சார். ஐயா இங்க பாருங்க, இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுங்க. இதுலயா? சார் என்ன சார் டீச்சரை போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க. அதான்டா என்னன்னே தெரியல. டீச்சர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்கன்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவங்க யாருமே கேட்கல. எங்க டீச்சர்லாம் ரொம்ப நல்லவங்க சார். அது உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, போலீஸ்காரங்களுக்கு தெரியல பாத்தியா? சார் எங்களுக்கு பயமா இருக்கு, எங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுருங்க சார். போகலாம்டா. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல சார், 9:30 மணிக்கு டீச்சர் வீட்ல சாப்பிட்டோம், அவ்வளவுதான். இப்ப பசிக்கும்லடா, சாப்பிட்டு போறீங்களா? வேண்டாம் சார், எங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுருங்க. சார் சொல்றது கேளுங்கடா, சாப்பிட்டு போங்க. சார் வேண்டாம். ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களாடா? வேண்டாம் சார், ஸ்கூலுக்கு போகணும். சரி, ஐஸ்கிரீமாவது எடுத்துட்டு வரட்டுமா? சாப்பிட்டு கிளம்புறீங்களா? சார் வேண்டாம் சார். சார் எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் தரேன்டா, சாப்பிடுங்க. வேன் வாசல்ல தான் நிக்குது, அப்படியே ஏறி கிளம்பிடலாம். என்ன சொல்றாங்க பிள்ளைங்க? பாவம் டீச்சருக்காக ஸ்கூல்ல இருந்து கிளாஸ கட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸ்கூலுக்கு கிளம்பணும்னு சொல்றாங்க மாமா. சாப்பிட கூட மாட்டேங்கிறாங்க, பாவம் பிள்ளைங்க பயந்து போயிருக்காங்க. சாப்பிட்டு போங்கடா தங்கங்களா. வேண்டாம், நாங்க ஸ்கூலுக்கு போறோம், எங்களை கொண்டு போய் விடுங்க. இன்னும் வேண்டாம்னு சொல்லுதுங்க, என்ன பண்றது? தாத்தா ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வரட்டுமா? வேணாம் தாத்தா, எங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுங்க போதும். சரி சரி போகலாம். மாப்பிள எப்படி மாப்பிள, பிள்ளைங்களை எல்லாம் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வரீங்களா? மாமா எனக்கு இங்க மண்டபத்துல வேலை நிறைய இருக்கு மாமா. எல்லாருக்கும் பார்த்து பார்த்து கணக்கு செட்டில் பண்ணணும். இப்படி எல்லாம் ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கும் வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு பதில் சொல்லி முடியல, இங்க இருந்து நகல முடியாது, என்ன பண்றது? அதான் மாமா, எனக்கும் என்ன செய்யறதுன்னு ஒன்னும் புரியல. இப்ப பிள்ளைங்களை வேற பத்திரமா ஸ்கூலுக்கு அனுப்பணும். சார் யாருமா? இவங்க வீட்டுக்கு நாங்க பத்திரிக்கை வைக்க போயிருந்தோமே, நானும் மலரும். ஆமா சார், டீச்சர் இந்த என்னோட தம்பிக்கும் தங்கச்சிக்கும் கட்டுரை பொட்டிக்கும் பேச்சு பொட்டிக்கும் ட்ரைனிங் கொடுத்தாங்க, அதுல பழக்கம். ஆமா ஆமா, டீச்சர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன சார் இப்படி ஆயி போச்சு? என்னன்னே தெரியல மேடம், என்னோட மலர் அப்படிப்பட்டவ கிடையாது. பாத்துக்கிடலாம் சார், என்னைக்கா இருந்தாலும் நியாயம் தான் ஜெயிக்கும். ஆமா மேடம், அது என்னமோ உண்மைதான். சரிங்க சார், பாத்துக்கோங்க, தைரியமா இருங்க, நாங்க கிளம்புறோம் சார். சரிங்க மேடம், தேங்க்யூ. இந்த பிள்ளைங்க எல்லாம் சார் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தானே, இன்னைக்கு ஸ்கூல் தானே சார்? ஆமா மேடம், டீச்சருக்காக பர்மிஷன் கேட்டுட்டு வந்திருக்காங்க. இப்ப இவங்களை எப்படி அனுப்புறதுன்னு தான் தெரியல, பயமா இருக்கு. எனக்கும் வேலை இருக்கு, இந்த இவருக்கும் வேலை இருக்கு. பிள்ளைங்களை ஒத்தையில எப்படி அனுப்புறதுன்னு தெரியல. வரும்போது ஆயாமாலாம் வந்தாங்க, அவங்க சத்துணவு சமைக்கணும்னு கிளம்பிட்டாங்க. இப்ப இந்த பிள்ளைங்களை ஒத்தையில அனுப்ப வேண்டியதா இருக்கு. சார் அப்படின்னா நான் வேணா கூட போகட்டுமா? பர்றா, ஆடு தானா வந்து தலையை கொடுக்குது. பேசாம மலருக்கு பதிலா இவளை அனுப்பி அந்த விட்டு போன 2 கோடியை சரி கட்டினா என்ன? மேடம் உங்களுக்கு எதுக்கு மேடம் வீணா சிரமம்? இல்ல சார், போற வழிதான் எங்க வீட்டுக்கு, அதனாலதான் உங்களுக்கு ஒரு ஒத்தாசையா இருக்கட்டுமேனு பார்த்தேன். சரி பரவாயில்ல, நான் வேணா கிளம்புறேன். டேய் கண்ணா, பாப்பா சொல்லிட்டு வாங்கடா போலாம். அட, இந்த 2 பிள்ளைங்களும் சேர்ந்து வருதுங்களா? அப்படின்னா எக்ஸ்ட்ரா 3 கோடி. மேடம் உங்களுக்கு எதுவும் சிரமம் இல்லையே? இல்ல சார், எங்க வீட்டுக்கு போற வழி தானே, அதனாலதான் கேட்டேன். உங்களை பாக்குறதுக்கும் பாவமா இருக்கு, பாவம் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்க மேடம்? நானா சார், ஒரு நகை கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். டிஎன்பிஎஸ்சி பரீட்சை எழுதியிருக்கேன், வேலைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, நீங்களும் லீவ் போட்டு வந்திருக்கீங்களோ? ஆமா சார், இந்த பிள்ளைங்க 2 பேரும் டீச்சர் கல்யாணத்துக்கு போகணும்னு அடம் பிடிச்சாங்க, அதே அரை நாள் லீவ் போட்டேன். சரிங்க மேடம், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனா கூட போங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பரவாயில்ல சார். என்ன மாப்பிள, அனுப்பி வைப்போமா? அனுப்பி வைக்கலாமாம்மா, பாக்குறதுக்கு நல்ல பிள்ளையா தான் தெரியுறாங்க, நம்பி அனுப்பி வைக்கலாம். ஏமா பார்த்து கூட்டிட்டு போயிருவேலமா, டிரைவர் வருவாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஸ்கூல் வாசல்ல போய் இறக்கி விட்டுட்டு ஹெட் மாஸ்டர் கிட்ட தகவல் சொன்னா போதும், நான் போன் போட்டு சொல்லிடுறேன். சரிங்க சார். சரி, பிள்ளைங்கள அந்த அக்கா கூட போறீங்களாடா? நாங்க போறோம் சார், வந்த வண்டியே தானே போறோம் சார். சரி அப்படின்னா வாங்க. ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிட்டு போலாம்ல? வேண்டாம். வேண்டாம்னு விட்டுருங்க, ரொம்ப கட்டாயப்படுத்தாதீங்க. சரி வாமா, டிரைவர் கிட்ட சொல்லி விடுறேன். இங்க பாருங்க, பிள்ளைங்களை எல்லாம் பத்திரமா கூட்டிட்டு வந்த மாதிரியே திரும்ப பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விட்டுறணும். சரிங்க சார். பார்த்து பத்திரம்பா. சரிங்க சார். மாரிமுத்து, பிள்ளைங்க பத்திரம். இந்த பொண்ணும் பிள்ளைங்க கூட வருவாங்க, ஸ்கூல் வாசல்ல இறங்கிடுவாங்க, சரியா? சரிங்க சார். சரி கிளம்பு, வண்டி எடு, வண்டியில ஏறிக்கோமா, பிள்ளைங்களையும் சேர்த்து ஏற்றி விட்டுரு. சரிங்க சார், போயிட்டு வரோம். ஏய் வீரா, என்னப்பா இங்க நின்னுட்டு இருக்க? என்ன மாரிமுத்தனே, நீங்க என்னென்ன இந்த பக்கம்? சொன்னீங்களப்பா அன்னைக்கு ஒரு கல்யாண வீடுன்னு.
ஆமா 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 மறந்தே போயிட்டேன். அது இன்னைக்கு தானோ? சரி சரி. ஆமா, நீ என்ன நடு ரோட்ல நின்றுட்டு இருக்க? வண்டி என்னாச்சு? வண்டி மக்கர் பண்ணுதுனே, அவசரமா போய்கிட்டு இருந்தேன். அடடா, எந்த பக்கம் போகணும்? தாம்பரம் வரைக்கும்னே. அப்படியா? சரி, வண்டியில ஏறு. நீங்க எங்கண்ணே போறீங்க? நான் அந்த போற வழியில ஒரு ஸ்கூல்ல பிள்ளைங்களை எல்லாம் இறக்கி விட்டுட்டு அப்படியே தாம்பரம் போய் தான் வண்டி நிப்பாட்ட போறேன். சரி சரி, அந்த உங்க ஃபேக்டரியிலையா? சரிண்ணே சரிண்ணே, அப்ப ஏறிக்கிடவா? ஏறு வீரா ஏறு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இந்த வண்டி இந்த பக்கத்து கடையில ஓரமா விட்டுட்டு வரேன்னே. படக்கு ஓடியா, ஓடு ஓடு. அப்புறம் வீரா சொல்லு. என்ன தன்னேன்னு சொல்ல, அப்படியே போய்கிட்டு இருக்கு. என்னப்பா சலிச்சுக்கிற இந்த வயசுலயே? என்னன்னே செய்யறது, ஒரு வேலை கிடைச்சிட்டேன்னா நல்லா இருக்குமேன்னு பாக்குறேன். ஆனா வேலைக்கு போறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. அண்ணன் நினைப்பா இருக்கு. எதையுமே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது வீரா. இன்னைக்கு கூட பாரு, எதிர்பாராம ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்னன்னே? கல்யாணத்துக்கு ட்ரிப் அடிக்க தானே வந்தேன். கல்யாண பொண்ணை தாலி கட்டுற நேரத்துல போலீஸ் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ஐயோ, என்னாச்சுன்னே? அட, இந்த பள்ளியோடத்து பிள்ளைகள்லாம் காணா போயிடுச்சுன்னு பேப்பர்ல நியூஸ் போட்டுட்டே இருந்தான்லப்பா. ஆமா, அந்த பிள்ளைகளை கடத்தின கேஸ்ல இந்த டீச்சர் மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி கல்யாண பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாங்க. கல்யாண பொண்ணு டீச்சரு. அட கொடுமையே, பாத்துக்கோ, கலிகாலமா இருக்கு. யாரையுமே நம்ப முடியல இந்த காலத்துல. அதானே, பிள்ளைகளை யாரை நம்பியும் அனுப்பிடக்கூடாது போலயே. அதை சொல்லு வீரா. அதே பொண்ணுக்கு சித்தப்பாவும் மாப்பிள்ளையும் சேர்ந்து இந்த பிள்ளைகளை எல்லாம் உடனே பள்ளிக்கூடத்துல கொண்டே விட்டுருன்னு ஒரே பரபரப்பு. சாப்பிட கூட இல்லையே, பிள்ளைகளை அப்படியே வேன்ல ஏத்தியாச்சு. மண்டபத்துல யாருமே சாப்பிடல. கல்யாணம் நின்று வச்சுன்னா யாரு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா? எல்லாம் அப்படியே கிளம்பிட்டாங்க. இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல கொண்டே விட்டுட்டு நம்மளும் வேலையை பார்க்க வேண்டியதே. வீரா, நமக்கு தெரிஞ்சு அந்த டிரைவர் மாரிமுத்துவுக்கு இவங்க பாக்குற வேலை எதுவுமே தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். வேன் நேரா ஸ்கூலுக்கு போகுதான்னு பாரு. அங்க போயிட்டு பிள்ளைங்களை எல்லாம் பத்திரமா ஸ்கூலுக்குள்ள விடுறாங்களான்னு பாரு. அப்படி விட்டுட்டாங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நீ ஸ்கூல் வாசல்ல யாருக்கும் தெரியாம நின்று கரெக்டா வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. மறுபடியும் அந்த வேன் திரும்பி வருதா, இல்ல வேற எதுவும் கண்டெய்னர் வருதா, இல்ல குழந்தைங்க வேற யாராவது தனியா வெளியே போறாங்களா, அந்த மாதிரி வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. எனக்கு தெரிஞ்சு வேன் ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளைங்களை பத்திரமா அங்க விட்டுட்டாங்கன்னா திரும்ப அதுக்கப்புறம் பிள்ளைங்களை ஒன்றும் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு வேலை ஏதாவது நடந்ததுன்னா நீ உன் வேலையை ஆரம்பிச்சிரு. இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப வேன் நேரா ஸ்கூலுக்கு தான் போகுது போல. என்ன யாருன்னு இது குறுக்கு கையை காட்டுறது? இவன் எங்க ஓனர் கிட்ட தான் வேலை பார்க்கறான். பாட்டி என்னன்னு கேப்போமா? என்னன்னே? மாரிமுத்து, உனக்கு மண்டபத்துல ஏதோ வேலை இருக்கான். நீ உடனே மண்டபத்துக்கு போகணுமா? ஐயா சொன்னாரு. அண்ணே, பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டு இருக்கேனே, பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்தேன்ல, திருப்பி கொண்டே விட போய்கிட்டு இருக்கேன். அதை நான் பாத்துக்கிறேன். ஆமா, இது யாரு? என் தம்பி தானே. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம். ஆமா, எதுக்கு நம்ம வண்டியில ஏறி இருக்காரு? தாம்பரம் வரைக்கும் போறதுக்கு கிளம்புனாராண்ணே. வண்டி பஞ்சர் ஆகி நின்றுகிட்டு இருந்தாரு. நான் தான் சரி நம்ம பிள்ளைங்களை பள்ளியிடத்துல விட்டுட்டு அப்புறம் தாம்பரத்துக்கு தானே வண்டியை கொண்டே போடணும், ஏறிக்கோங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். அடடே, அப்படியா? தம்பி, வண்டி தாம்பரத்துக்கு போகலப்பா. பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை விட்டுட்டு அப்படியே வேற வேலையா போறேன். ஐயோ, அப்படியாண்ணே? சரிண்ணே, அப்ப பள்ளிக்கூடத்துக்கிட்ட என்னை இறக்கி விட்டுருங்க. இல்ல தம்பி, அந்த மண்டபத்துல ஏற்கனவே ரொம்ப பிரச்சனை ஆயிருச்சு. தெரியாத ஆளுகளை எல்லாம் வண்டியில ஏத்துனா பிறகு வம்பா போயிடும். நீ இறங்கிக்கோ. மாரிமுத்து, நீ இறங்குப்பா. நீ போய் மண்டபத்துல போய் என்ன வேலை ஏதுன்னு கேட்டு பாரு. தம்பி, நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்கிறாதையா. அண்ணே வண்டி எதுவும் பிடிச்சு தரட்டுமா? ஐயா, அதெல்லாம் வேண்டாம்னே, நான் போய்க்கிடுவேன். சரி, இறங்குங்க இறங்குங்க. நேரமாச்சு. பிள்ளைகளை நேரத்துல கொண்டு போய் விடணும். ஹெட் மாஸ்டர் போன் பண்ணிட்டாரு 2 தடவை. சரி தம்பி, வீரா வாயா. சரிண்ணே, பார்த்து போங்க. சார், வேனோட ரூட் மாறுது. ம். ஹலோ, சொல்லு வீரா. சார், நம்ம நினைச்ச மாதிரியே வேனுக்கு டிரைவர் மாறிட்டான். மாத்திட்டாங்க? ஆமா சார். ஆள் எப்படி இருந்தான்? ஃபுல்லா சொட்டா சார். காவி வேட்டி கட்டி இருந்தான். மீசை பெருசா வச்சிருந்தான். அப்படின்னா அவன் ரங்கா விஸ்வநாதன் கிட்ட வேலை பார்க்கறான்ல? இருக்கலாம் சார், அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி, ஓகே வீரா, நான் பாத்துக்கிறேன். சார், கொண்டு போனதை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், யாரும் பார்க்கல. ஓகே, குட். அதுல தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சார், நான் இப்ப அடுத்த வேலையை பார்க்கட்டா? ஓகே, ப்ரொசீட். தேங்க்யூ சார், வச்சிடுறேன். பை. கணேசா, வேன் தாம்பரம் ரூட்லயா போகுது? இல்ல சார், இது வேற ரூட்ல போகுது. கரெக்டா வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு கணேசா. ஆமா சார், பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இடையில எதுவும் கட்டானா உடனே எனக்கு சொல்லிரு. ஓகே சார். இத அப்படியே ஒரு டிரைவ்ல சேவ் பண்ணிரு கணேசா. ஓகே சார். இது தாம்பரம் ரூட்டும் இல்ல, ஹார்பருக்கு போற ரூட்டும் இல்ல. சார், இண்டஸ்ட்ரியல் ஏரியா பக்கம் போற மாதிரி தெரியுது. பாப்போம். கவனமா பாத்துக்கிட்டே இரு கணேசா. இடையில எதுவும் கட்டாச்சுன்னா டக்குன்னு சொல்லிரு. ஓகே சார், சொல்லிடுறேன். சரி கணேசா, சார், கார்த்தியை வர சொல்றேன். அவன் இங்க இருப்பான், பாத்துக்கோ. எதுனாலும் உடனே அவன்கிட்ட சொல்லு.
கனெக்ஷன் கட் ஆனா உடனே என்கிட்ட சொல்லிடு. ஓகே சார். எனக்கு இமிடியேட்டா இன்னொரு வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டே இரு கணேசா. கட் ஆச்சுன்னா அடுத்த செகண்டே எனக்கு தகவல் வந்துடணும். கண்டிப்பாக சொல்லிடுவேன் சார். பாத்துக்கோ. ஓகே சார். ப்ரோ என் மைனியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காரு. என்ன நடக்குது ப்ரோ? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு மைனி? பாவம், இதை எப்படி தாங்குவாங்க? அப்படின்னா இந்த கேஸ்ல மைனி அவங்களுக்கே தெரியாம இன்வால்வ் ஆகியிருக்காங்களா? அதனாலதான் என்ன அவங்க கிட்ட நெருங்க விடாம தள்ளி தள்ளி இருக்க வச்சாரா? இது ப்ரோவோட டிபார்ட்மெண்ட் விஷயம், இதை நம்ம ரொம்பவும் கேட்கவும் முடியாது. இந்த கேடி சொன்ன மாதிரியே மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு. ஒரு 2 நாள் கோச்சுக்கிட்டு வீராப்பா இருந்துட்டேன் பேசாம. நல்ல வேளை ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போனா, இல்லாட்டி ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அவ கேட்ட மாதிரியே ரொம்ப தேடுது அவளை. இல்லாட்டி இந்நேரத்துக்கு ஒரு 2-3 காலாவது பண்ணி பேசி இருந்திருப்பேன். நீலா நான் வாங்கி கொடுத்த செயினை போட்டுட்டு போயிருப்பாளா ஊருக்கு? அதை எப்பவும் கலட்டக்கூடாது, கூடவே வச்சிருக்கணும்னு சொல்லியிருந்தேன். எங்களுக்கெல்லாம் சில நேரம் எப்படி தெரியுமா டியூட்டி போடுவாங்க? எப்படி? இந்த பார்க்கில், பீச்சில் இந்த மாதிரி லவ்வர்ஸ் யாராவது உட்காந்துருந்தாங்கன்னா அவங்கள விரட்டி விடணும். இப்போ கடைசியில் என்னையவே அந்த மாதிரி உட்கார வச்சுட்டீங்கல்ல? லவ் பண்ணா அப்படிதான். இப்படித்தானாக்கும். ஏ நீலா, நம்ம ஒரு தடவை கொடைக்கானல் போயிட்டு வருவோமா? எப்போ? மேரேஜுக்கு அப்புறம். அதான் நான் பார்த்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தானே. அதை அப்புறம் பார்ப்போம், முதல்ல கல்யாணம் நடக்குதான்னு பார்ப்போம். ஏன் அப்படி சொல்ற? நடக்காதா என்ன? எனக்கு உங்க அண்ணனை நினைச்சாலே பயமா இருக்கு. அவரை பார்த்தாலே படபடன்னு வருது. எனக்கும் என் ப்ரோனா கொஞ்சம் பயம்தான். ஆமா, எனக்கு ரொம்ப நாளா ஒன்று தோணிக்கிட்டே இருக்கு, கேட்கட்டுமா? கேளு. இல்ல, மெடிசின்ல நிறைய கைண்ட் ஆஃப் மெடிசின் இருக்கு. நீங்க எதுக்கு இந்த ஆப்தமாலஜி படிச்சீங்க? எதுக்குன்னா இப்படி கேட்டா என்ன சொல்றது? ஃபியூச்சர்ல அதுக்கு தான் நிறைய டிமாண்ட் இருக்கு, அதனால அதை படிச்சேன். அப்படின்னா உங்களுக்கு ஒரு எய்ம் வச்சு அதுல இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த மாதிரி படிக்கலையா? இப்படி கேட்டா இன்ட்ரெஸ்ட் இல்லாம எப்படி படிக்க முடியும்? இப்ப என்ன எல்லாம் பாத்தீங்களா, பரீட்சை எழுதி போலீஸ்காரி ஆயிருக்கேன். அது மாதிரி கேட்டேன். அது மாதிரி கேட்டியா? சரி, நம்ம கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? அதுக்கு என்ன அவசரம்? இப்பதான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நான் எஸ்ஐ ஆகணும். அதுக்கு முன்னாடி எனக்கு பொண்டாட்டி ஆகு. ஆசைதான். ஆமா, ஆசைதான், அதனாலதான் கேக்குறேன். நீலா, மேரேஜ் பண்ணிக்குவோம். ஏங்க போங்க, அதுக்குள்ள என்ன அவசரம்? நான் தான் உன் ஃபேமிலியை பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன உனக்கு கவலை? நீங்க பாத்துக்கிறதுக்கா எங்க அப்பா பெத்து போட்டிருக்காரு எங்களை? உங்க அப்பா எதுக்கு பெத்து போட்டாரோ அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு புள்ள பெத்துக்கலாம். வாயிலே அடிக்க போறேன் பாருங்க. இப்ப எதுக்கு என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? பிச்சு. கல்யாணம் ஆனா எல்லாரும் பண்றது தானே. அதுக்கு அதுக்குதான் கல்யாணம். ஆளு மூஞ்சியும் பாரு. பாரு, அப்படின்னா உனக்கு மேரேஜ் பண்ணணுங்கிற ஆசையெல்லாம் இல்லையா? பண்ணணும், இன்னும் 1 வருஷம் ஆகட்டும், நான் எஸ்ஐ ஆயிக்கிறேன். அப்பதான் கல்யாண பத்திரிகையில போடுறதுக்கு கொஞ்சம் கெத்தா இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு டாக்டர், நிறைய எழுத்து போடுவீங்க உங்க பேருக்கு பின்னாடி. நான் பிஎஸ்சி மட்டும்தான் போட முடியும். அதுவே சப் இன்ஸ்பெக்டர்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு போலீஸ்காரங்க வருவாங்க தெரியுமா கல்யாணத்துக்கு? தாயே, நீ அவங்களையெல்லாம் பார்க்காத, என்ன மட்டும் பாரு. உன் கல்யாணத்துக்கு நான் வரணுமா வேண்டாமா? உங்களுக்கும் பத்திரிக்கை வைக்கலாங்கிற ஐடியாவில தான் இருக்கேன். அடி கேடி. கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க. என்ன நீங்கள் வந்துருங்க. என்ன நான் இல்லாம டாக்டர் சாருக்கு கல்யாணம் நடக்குமாக்கும்? அப்புறம் எனக்கு மட்டும். நீலா, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ஹனிமூனுக்கு எங்க போலாம் சொல்லு? அதான் கொடைக்கானல் போவோன்னு சொன்னீங்கல்ல. அது அம்மாவை பார்க்க அங்க போலாம். அங்க போய் எத்தனை நாள் இருக்கிறது? அதிகபட்சம் ஒரு 1 வீக் தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம வேற எங்கேயாச்சும் போலாம், ஃபாரின் கண்ட்ரி. எது? நீங்க வாங்குற சம்பளத்துக்கு ஃபாரின் கண்ட்ரி? அதெல்லாம் காசு சேர்த்து வச்சிருக்கேன் ஹனிமூன் போறதுக்குன்னு. ஹனிமூன் போறதுக்குன்னு காசு சேர்த்து வச்சிருக்கீங்க? படவா ராஸ்கல். எல்லாத்துக்கும் தான் சேர்த்து வச்சிருப்பேன்ல. சரி, அத கல்யாணத்துக்கு அப்புறம் பாப்போம். ஆமா, கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இந்த செயின் டாலர் பத்தி வீட்டுல ஒன்றும் கேட்கல இல்ல யாரும்? நான் வீட்டுக்கு போன உடனே அப்பத்தா கிட்ட காமிச்சேன், டாக்டர் சார் வாங்கி கொடுத்தாருன்னு. நல்லா இருக்குன்னு சொன்னா. வெளியே போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருக்காத, உள்ள குத்திக்கு போடு, யாராவது பார்த்தா என்ன ஏதுன்னு கேட்பாங்கன்னா. போட்டியா? ஆமா போட்டேன். போட்டுட்டு ஏன்டா போட்டான்னு ஆகி போச்சு. ஏன்? நைட் எல்லாம் தூக்கமே வரல. என்ன பார்த்து சொல்லு. நைட் எல்லாம் தூக்கமே வரல. அதான் ஏன்? அது ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரியானா என்ன மாதிரியா? நீங்க என் கூடவே இருக்கிற மாதிரியே இருக்கு. அதுக்கு தானே வாங்கி கொடுத்தது. ஆமா, தூங்கவே முடியல. செயினத்துக்கு உள்ள போட்டாலும் வம்பா இருக்கு, வெளியே போட்டாலும் வம்பா இருக்கு, குத்திக்கிட்டே இருக்கு. என்னது?
ஒண்ணும் இல்ல போங்க. ஏய் இங்க பாரு. மாட்டேன் போங்க. ஏய் போலீஸ்காரி இங்க பாரு. இப்ப சொல்லு என்ன சொன்ன? போங்க. இன்னைக்கெல்லாம் நைட்டு தூங்கும்போது கலட்டி வச்சிருவேன். அப்படி மட்டும் கழட்டி வச்சேன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுவீங்களா? நீ நைட்டு தூங்கும்போது உங்க வீட்டு ஓட்ட பிரிச்சு வீட்டுக்குள்ள இறங்கிடுவேன். அப்புறம் செயின் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருப்பேன். அடி ராஸ்கல், என்ன பேச்சு? வர வர ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எங்க ஒண்ணுமே பண்ணலையே. போதும், இந்த மாதிரிலாம் பேசினா நான் எஞ்சி போயிடுவேன். சரி பேசல. நல்ல பிள்ளை. ஆனா நிலா, ம் ஐ லவ் யூ. நீட்டு. நான் உனக்கு செயின் கொடுத்தனே, நீ எனக்கு ஏதாவது கொடுத்தியா? ஏதாவது நீங்க கொடுத்தா பதிலுக்கு நான் ஒண்ணு கொடுக்கணுமா என்ன? கொடுக்கணும்னு இல்ல, ஆனா நான் கேட்டுட்டேன்ல, அதுக்காகவாது ஏதாவது கொடுக்கலாம்ல. பதிலுக்கு நான் உங்களுக்கு ஒரு செயின் வாங்கி தரட்டுமா? இந்த மாசம் சம்பளம் வாங்கினதும் உங்களுக்கு வெள்ளியில ஒரு செயின் வாங்கி தரேன். எனக்கு செயின்லாம் வேணாம். அப்புறம் வேற என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா? ஓய் ஓய். முத்தங்கள் ஒவ்வொன்றும் முத்து போல் பதிக்க துக்கம் வரும்போது அள்ளி போடு பத்து படிக்கே உன்னை நான் தொட என்னை நீ தொட எதிர்பார்த்திருந்தாயோ. போதும், கையை எடுங்க. மாட்டேன். போதும், யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அவன் அவன் என்னென்னமோ பண்றான். ஒரு கண்ணத்தை தொடுறதுக்கு இல்லாம யாராவது என்ன மாதிரி நினைப்பாங்க. போதும், கையை எடுங்க. ஆனாலும் காவல்துறை நீ ரொம்ப தான் பண்ற. எப்ப காவல்துறையா மாறுவ? காவல்துறை காதல் துறையா மாறணும்னா அதுக்கு கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் நடக்கணும்னா எஸ்ஐ ஆகணும். அப்போ இந்த ஜென்மத்துல நமக்கு கல்யாணம் நடந்த மாதிரி தான். என்னது? சரி சரி, ஆயிடுவ. சரி இங்க பாரு, இந்த செயினை நீ எப்பவுமே கழட்டக்கூடாது, சரியா? கழட்ட மாட்டேன். ஊருக்கு போறேன்னு சொன்னேல, அப்பவும் இதை போட்டுட்டு போகணும். எங்க கொண்டு வந்த பர்தா எங்க? அது உங்க கார்ல தான் இருக்கு. சரி ஞாபகமா அதை எடுத்து போட்டுக்கோ. நல்ல வேலை பாக்குற நீ. உங்களை பார்க்க வரணும்னா அப்புறம் வேற எப்படி வர்றது? நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி செயின் எப்பவும் கழட்டிடாத. கழட்ட மாட்டேங்க. கேடி நேர என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா? எந்த ஊர்ல இருப்பா? ஏதோ ஒரு கண்டெய்னருக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. ஆனா இது எந்த இடம் என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. தைரியமா இறங்கிட்டோம் இந்த வேலையில. நல்லபடியா முடிச்சிருவோமா? கொஞ்சம் பயமா தான் இருக்கு, சொதப்பிடுவோமோன்னு. ஆனா சார் இத்தனை பிள்ளைங்களை நம்மளை நம்பி விட்டுருக்காருன்னா அப்ப நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பாரு. நம்மளும் ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிட்டு சாரோட நம்பிக்கையை காப்பாற்றணும். நல்லபடியா இந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும் அவர்கிட்ட. சார் சொன்ன விஷயம் எதையுமே மறந்துடக்கூடாது. வெண்ணிலா மேம், உங்களை நம்பி இந்த பொறுப்பை நான் கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம் சார். பயந்துட மாட்டீங்களே? அதெல்லாம் பயப்பட மாட்டேன் சார், நான் ரொம்ப தைரியசாலி. அது உங்க பேச்சிலேயே தெரியுது. அதனாலதான் உங்க மேம் உங்களை வேண்டாம்னு சொன்னப்போ கூட நான் இருக்கட்டும்னு சொல்லியிருக்கேன். ஆனா ரொம்ப அவசரப்படுறீங்க, அதை குறைச்சுக்கணும். ஓகே சார். ஒரு விஷயத்துல வேகம் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அதே அளவுக்கு விவேகமும் இருக்கணும். ஓகே சார். இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போறதை நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். இது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். நான் சொன்னதுக்கு அப்புறம் இந்த வேலையை நீங்க செய்யலாமா வேண்டாமான்னு முடிவெடுங்க. வேண்டாம்னா ஓகே, வேற ஆளை பாத்துக்கலாம். இல்ல சார், எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் செஞ்சிருவேன். எனக்கே ரொம்ப நாளா ஆசை தான் சார், ஏதாவது ஒரு கேஸை கண்டுபிடிக்கிற வேலையை என்கிட்ட கொடுக்க மாட்டாங்களான்னு. எப்ப பார்த்தாலும் ரோட்லயே சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் சார். அப்படின்னா ஓகே குட். வேலையில இறங்குனதுக்கு அப்புறம் பயந்தீங்கன்னா அப்புறம் ஒரு வேலைக்கும் ஆகாது. பயப்படவே மாட்டேன் சார், தைரியமா முடிச்சு கொடுப்பேன். நீங்க எவ்வளவு பெரிய பொறுப்புனாலும் என்னை நம்பி கொடுக்கலாம். நம்புங்க சார், நம்பி கொடுங்க சார். சரி, நான் உங்களை நம்புறேன். அதே மாதிரி நீங்களும் என்னோட நம்பிக்கையை காப்பாற்றணும். கண்டிப்பா சார். நீங்க என்ன செய்யணுங்கிறத சொல்லிடுவேன். அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸையும் உங்ககிட்ட இப்பவே கொடுத்துடுவேன். அதை எப்படி ஆப்ரேட் பண்றதுங்கிறதையும் சொல்லிடுவேன். ஓகே சார். திரும்பவும் சொல்றேன், தைரியமா இருக்கணும், பொறுப்பா இருக்கணும். உங்களை நம்பி ஒரு 60 குழந்தைங்களை நான் ஒப்படைக்க போறேன். என்ன நம்பியா சார்? ஓகே சார், நான் என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணணுங்கிறத சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா நீங்க எதுக்காகவும் பயப்படக்கூடாது. நீங்க ஒரு பொண்ணுங்கிறதுனாலதான் உங்களை நம்பி இந்த வேலையை கொடுக்குறேன். கண்டிப்பா பயப்பட மாட்டேன் சார். சப்போஸ் ஏதாவது இக்கட்ல நீங்க மாட்டிக்கிட்டாலும் அப்போதைக்கு உள்ள சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல நடந்துக்குவேன் சார். ஓகே குட். என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லிடுங்க சார்.
சார் சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டு கரெக்டாக இந்த வேலையை முடிச்சு கொடுத்துடணும். என்ன நடந்தாலும் தைரியத்தை மட்டும் விட்டுறக்கூடாது வெண்ணிலா. உன்னை நம்பி இத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, நீ பயந்தேன்னா இவங்களும் பயந்துருவாங்க. ஏன்டா பிள்ளைங்களா? என்னக்கா? பயப்படாதீங்க. என்ன அக்கா, நான் இருக்கேன், தைரியமா இருங்க. நீங்க பயப்படாம இருங்கக்கா, நாங்க நீங்க பயந்துகிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டு கவலையோட இருக்கோம். என்ன சொல்றீங்க? நாங்கெல்லாம் தைரியமா தான்க்கா இருக்கோம், நீங்களும் தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. என்ன, உங்களுக்கு நாங்க இருக்கோம். சரிதான்டா, சரிதேன். ஏண்டா, அப்படின்னா இந்த மாதிரிலாம் நடக்கும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? எங்களுக்கா? தெரியாதே சார். நாங்க தான் நீங்க சொன்ன மாதிரியே கண்ணை மூடி கண்ட்ரோலா இருந்தோம்ல சார், எங்களை நாங்களே கண்ட்ரோலா வச்சுக்கிட்டோம்ல சார். அப்படின்னா அடுத்து உங்களை மாதிரி ஆகுறது எப்படின்னு சொல்லி கொடுங்க சார். அப்படியா? கத்துக்கிட்டே ஆகணுமோ? ஆமா சார், ப்ளீஸ் சார். சரி, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளுங்க சார். இப்போ உங்க ஸ்கூல்ல உங்க பக்கத்து கிளாஸ்ல இருந்து தானே ஒரு பொண்ணு காணாம போயிருக்கு. ஆமா சார். அந்த பொண்ணு காணாம போயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது என்ன சின்ன பொண்ணா என்ன காணாம போறதுக்கு? அப்புறம் சார், யாராவது கடத்தி இருப்பாங்கன்னு சொல்றீங்களா? அப்படியும் இருக்கலாம். சரி, இப்போ நான் என்னோட கேள்விக்கு வரட்டுமா? வாங்க சார். சரி, இப்போ உங்களை யாராவது கடத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? நானெல்லாம் தளபதி ஃபேன் சார். சும்மா பறந்து பறந்து அடிச்சு அப்படியே துவம்சம் பண்ணிடுவேன். நான் தலை ஃபேன் சார். அவரை மாதிரி சண்டை போட்டு தப்பிச்சு வந்துருவேன். இதுக்கு தான் சினிமாவை பத்தியே பேச வேண்டாம்னு சொன்னேன். ஏன் சார்? நீங்க சின்ன குழந்தைங்க, நீங்களே இப்படி யோசிக்கும் போது உங்களை கடத்துறவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமலா இருப்பாங்க? புரியல சார். உங்களை அவங்க சுயநினைவுலயே வச்சிருக்க மாட்டாங்களே, அப்புறம் எப்படி நீங்க சண்டை போடுவீங்க, பறந்து பறந்து அடிப்பீங்க? அப்படின்னா அப்படின்னா சார், இந்த சயின்ஸ் படத்துல வருமே அது மாதிரியா? ஆமா. சரிங்க சார், அப்படின்னா நீங்களே சொல்லுங்களேன். எங்களை யாராவது கடத்திட்டாங்கன்னா நாங்க என்ன பண்ணணும்? குட், சொல்றேன். நம்ம ஒருத்தவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா, இல்ல அவங்க நம்மளை கடத்திட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது தைரியமா இருக்கணும். நம்மளை மீறி எதுவும் நடந்துடாதுங்கிற நம்பிக்கையோட இருக்கணும். ஆனா 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 என்ன சார்? அந்த தைரியத்தை அவங்க கிட்ட காட்டக்கூடாது. அவங்களுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப பயந்த மாதிரி நடிக்கணும். சார், பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நம்ம எவ்வளவுதான் பயந்தாலும் பயத்தை வெளியே காட்டிக்கிட கூடாது, தைரியமா இருக்கணும் அப்படின்னு தானே சார் சொல்லுவாங்க. நீங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க? தைரியமா இருக்கணும் ஆனா பயத்தை வெளியே காட்டணும் அப்படிங்கிறீங்க. அதுதான் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறுறது. நம்மளை கடத்துறவங்க, நம்மளை மிஸ்யூஸ் பண்ண நினைக்கிறவங்க நல்லவங்களாவா இருப்பாங்க? இருக்க மாட்டாங்க சார், ரொம்ப கெட்டவங்களா தான் சார் இருப்பாங்க. அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம நடிக்கிறதுல தப்பே இல்லை. அவங்கள எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு குழப்பணும். அவங்கள அவங்க போக்குலயே செயல்பட விடணும். நம்ம நினைச்ச மாதிரியே நடக்குதுன்னு அவங்கள நம்ப வைக்கணும். ஓ, நம்மள பயமுறுத்துறது தான் அவங்களோட நோக்கம். அப்படிங்கிறப்ப நம்ம பயந்த மாதிரியே காட்டிக்கிடணும், அப்படி சொல்ல வரீங்களா? வெரி குட்ரா. ஆமா. அப்புறம் நம்ம நினைச்ச மாதிரியே தான் நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம புத்திசாலித்தனமா செயல்படணும். ஆனா நம்ம புத்திசாலியா இருக்கோங்கிறத அவங்க கிட்ட காட்டவே கூடாது. நம்மள அவங்க வழிக்கு கொண்டு வர்றதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. நம்மள அடிக்கலாம், இல்ல மயக்க மருந்து ஏதாவது கொடுக்கலாம். இதுதான் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனா என்ன வேணாலும் செய்வாங்க. ஏன் சார் அப்படி கடத்திட்டு போய் என்ன சார் செய்வாங்க? என்ன வேணாலும் செய்வாங்கம்மா. நம்ம அனுமதி இல்லாம ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா கண்டிப்பா அது தப்பான விஷயத்துக்காக தான் இருக்கும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம எத்தனை சினிமா பார்த்திருக்கோம். ஆமா சார். இதெல்லாம் தப்பு நடந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டியது. ஆனா அதுக்கு முன்னாடி தப்பே நடக்காம இருக்கிற அளவுக்கு நம்ம கவனமா இருக்கணும். பொதுவா நமக்கு தெரியாதவங்க யார் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது. சில நேரம் தெரிஞ்சவங்க கிட்டயே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டி வரும். யாரும் கூப்பிடுறாங்கன்னு அது தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, தனியா போகவே கூடாது, வீட்டுல அம்மா அப்பாவுக்கு தெரியாம. அப்புறம் நீங்க ஸ்கூல்ல இருக்கும்போது யாராவது வந்து உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பாவுக்கு இதமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நம்பி ஏமாந்துடக்கூடாது. சார், அப்பனா அப்பம்போது என்ன செய்யணும்? இப்போதான் எல்லார்கிட்டயுமே மொபைல் போன் இருக்கு. உங்க வீட்லயும் இருக்கும், இல்ல உங்க பக்கத்து வீட்டுல உங்க சொந்தக்காரங்க வீட்டுல யாருக்கிட்டையாவது இருக்கும்ல. அவங்களோட நம்பர் எல்லாம் கண்டிப்பா நீங்க வாங்கி உங்களோட நோட்ல எழுதி வச்சிருக்கணும். உங்க அப்பா அம்மாவுக்கு மொபைல் இருந்ததுன்னா அந்த நம்பரை கண்டிப்பா நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். அந்த மாதிரி யாராவது வந்து கூப்பிட்டாங்கன்னா அந்த நம்பருக்கு உடனே கால் பண்ண சொல்லி ஸ்கூல்ல ஆபீஸ் ரூம் இருக்கும்ல, அங்க போய் கால் பண்ணணும். சரிங்க சார். எப்பவுமே இப்படித்தான் நடக்கும்னு நம்ம எந்த விஷயத்திலயுமே உறுதியா சொல்ல முடியாது. ஆனா இப்படியும் நடக்கலாம் அப்படின்னு நம்மளா யோசிக்கணும். அப்படி யோசிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப முன்னெச்சரிக்கையா நடந்துக்கிடணும். சரிங்க சார்.
சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? ஆ சொல்லுங்க சார். இப்போ நீங்க எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க. ஏன் இப்போ உங்க டீச்சருக்கு கல்யாணம்ல, அங்கதான் போறீங்க. அங்க வச்சு உங்களை யாராவது கடத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? அது எப்படி சார் பண்ணுவாங்க? இப்படித்தான் நினைக்க கூடாது. எப்பவும் எது வேணாலும் நடக்கலாம். சப்போஸ் அந்த மாதிரி நடந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? சார் என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லி கொடுங்க சார். அப்படின்னா ஒரு ட்ரையல் பாத்துருவோமா? எல்லாரும் தைரியமா இருக்கணும். நான் உங்க கூடவே இருக்கேன், சரியா? அப்படின்னா ஓகே சார். நீங்க இதை செஞ்சீங்கன்னா காணாம போன உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க செய்யற ஹெல்ப்பா இது இருக்கும். நீங்க ஸ்கவுட்ல யாரெல்லாம் இருக்கீங்க? சார் நான் இருக்கேன். சார் நானும் இருக்கேன். சரி, அப்படின்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு ட்ரைனிங் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி இதையும் நினைச்சுக்கோங்க. ஃப்ரீயா ரிலாக்ஸா பண்ணலாம். நான் எப்பவுமே உங்க கூடவே இருப்பேங்கிற நம்பிக்கையோட நீங்க பண்ணணும், சரியா? ஓகே சார். இப்போ முதல்ல இருந்து நான் சொன்னது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கணும். எதையுமே மறந்துடக்கூடாது. தைரியமா இருக்கணும். ஆனா முகத்துல பயத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்கள எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குழப்பணும். இதெல்லாம் எங்க பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லித்தரேன். ஆனா இது எதுவுமே உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அது ஏன் சார்? ஒரு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல சக்சஸோட சீக்ரெட் என்ன தெரியுமா? என்னது சார்? சீக்ரெட் தான். சக்சஸோட சீக்ரெட். எஸ். நம்ம என்ன பண்றோம், ஏது பண்றோங்கிறது கடைசி வரைக்கும் வெளியே தெரியவே கூடாது. ஓகே சார், நாங்க ரெடி. ஓகே, அப்போ we are ready. சரிதான்டா, சரிதே. சரிடா, அப்படின்னா எல்லாரும் தைரியமா இருப்போம். சார். உட்காருங்க மேம். சார். ஃபர்ஸ்ட் உட்காருங்க மேம். இன்னும் நீங்க ரிலாக்ஸ் ஆகலையா? மேம், இவங்க ஏதாவது சாப்பிட்டாங்களா? இல்ல சார், எது கேட்டாலும் வேண்டாங்கிறாங்க. மேம், ஃபர்ஸ்ட் உட்காருங்க. இருக்கட்டும் சார். எது பேசுறதா இருந்தாலும் சொல்றதா இருந்தாலும் தாராளமா உட்காந்தே பேசலாம், சொல்லலாம். சார். மேம், நீங்க போயிட்டு நான் சொன்னேன்னு கார்த்தி சாரை வர சொல்லுங்க. வரும்போது டேப் எடுத்துட்டு வர சொல்லுங்க. எஸ் சார். இப்ப சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட் உட்காருங்க. தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா மேம்? இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னாலும் தயங்காம சொல்லுங்க. நீங்க எங்க கஸ்டடியில இருக்கிற வரைக்கும் உங்களை நல்லபடியா பாதுகாப்பா மரியாதையா நடத்த வேண்டியது எங்களோட டியூட்டி. இல்ல, எனக்கு ஒண்ணு வேண்டாம். சரி, இப்போ வேண்டாம். சரி, என்னமோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. அது அது என்னன்னா, இந்த இந்த 21 பிள்ளைங்களை, இந்த ஸ்டூடெண்ட்